போன படம் ஒன்று டேரக்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ நான் டெய்லி போவேன், எப்போயாவது சான்ஸ் தருவாப்பில்லையா அப்படிங்கிறதுக்காக. டெய்லி நம்மளை பார்த்துட்டு வாங்க தான், காப்பி சாப்பிடுங்க தான், வடை சாப்பிடுங்க தான் அனுப்பி வச்சுருவாப்புல. அப்படியே முறைச்சிட்டே வந்துடுவேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த படத்தில் ஒரு பெரிய முக்கியமான கேரக்டர் கொடுத்ததுக்கு முதல்ல எங்கள் அத்தானுக்கு நன்றி. அப்புறம் ராஜேரை தான் ப்ரொடியூசரை பற்றி சொல்லணுன்னா ஒரே வார்த்தையில் சொல்லலாம். டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு இயக்குனருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அமைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த இயக்குனரோட வெற்றிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஒரே வாரத்தில் அவரை பற்றி சொல்லி முடிச்சிடலாம். என் அன்பு பங்காளி விமல் அவர்கள் உண்மையிலேயே இந்த படத்தில் ஃபஸ்ட்டு வந்ததுமே அப்படியே பார்த்துட்டே இருந்தாப்புல. என்ன பங்கு இந்த மாட்டை எப்படியாவது லவ் பண்ண வச்சிருந்தவங்க ஒரு மாதிரி முறைச்சிட்டே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னாப்புல. ஏங்க, ஒரு அழகான ஹீரோயின் பக்கத்தில் இருக்காங்க, நீங்கள் என்னடான்னா மாட்டை லவ் பண்ணுறதை பற்றி சொல்லிட்டுருக்கீங்க. என்ன கடலை மிட்டாய் அது இதெல்லாம் கொடுத்து ஒரு வழியாக அந்த மாடை கரெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷெடியூல் வர்றப்போ பார்த்தா விமல் பங்காளியை பார்த்த உடனே அந்த மாட்டு ரொம்ப குசி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப எஃபர்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபைட்டும் சரி, அந்த பக்கத்தில் நின்றுட்டு இருக்கப்போ என்னதான் நடிப்பில் கான்சியஸ் இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த மாடு பக்கத்தில் நின்றுருக்கிறதுனால ரொம்ப நெருக்கமாக நின்றுருப்பார். சில இடங்கள்லாம் அதுக்கு போய் முத்தம் கொடுப்பாரு, கொம்பெல்லாம் தடவிடுற மாதிரி சீன். என்ன இருந்தாலும் அது ஒரு நம்ம திடீர்னு பழகணும், வளர்ந்த பிறகு பழகின மாடு தானே, எனி டைம் தூக்கிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸ் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் நடிச்சிட்டு இருக்கணும். நடிக்கிறப்போ ஒரு பயத்தோடு தான் எல்லோரும் நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இந்த படம் என் நண்பு பங்காளி விமலுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். ஏன்னா இது பக்காவாக எல்லாருக்கும் நமக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்துக்காக ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி தமிழகமே சேர்ந்து போராடின ஒரு விஷயத்த திரும்பவும் எல்லாருக்கும் ஒரு ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயமா இந்த வடமஞ்சி விரட்டை பற்றின இந்த படம் நம்ம கலாச்சார பதிவாக கண்டிப்பாக அமையும். எல்லோரும் நடித்த சக நடிகர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நட்டி மாப்பிள்ளை ஒரு சீனில் நான் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி ஒரு சீனு, அது மட்டும்தான் ஒரு 4-5 உண்மை போச்சு. ரொம்ப நேசிக்கிறவங்கள படத்தில் கூட நம்மளால் அடிக்க முடியல போல் இருக்கு. அதனால் நட்டி பங்குக்கும் நட்டி மாப்பிள்ளைக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லோருக்கும் என்னோட அன்பான வழக்கம் போல் இந்த படத்துலேயும் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்க அந்த இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சில படங்களில் நம்ம தயாரிப்பாளர்களை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த படத்து தயாரிப்பாளரையும் நான் சொல்லணும். மாசாணி அம்மனுடைய பெரிய பக்தர், அதுக்கு அத்தனை தகுதியும் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா சாப்பாடு விஷயத்துலையும் சரி, ஒருத்தவங்களை கவனிக்கிற விஷயத்துலையும் சரி, சம்பளம் கொடுக்குற விஷயத்துலையும் சரி, ஐயா சம்பளம் தருவியலா அப்படின்னு நம்ம கேட்கவே வேண்டாம், கேட்காமலே எல்லாம் கொடுத்த அந்த தயாரிப்பாளர். அதனால் எல்லாமே எங்களுக்கு அவர் நிறைவாக கொடுத்ததுனால இந்த படம் அவருக்கு நிறைவாக அமையணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்புறம் கதாநாயகன் தம்பி விமல் சாரோட இந்த படம் நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பாப்பாவோட நடிச்சிருக்கேன், அதனால் இது 2வது படம் நடிக்கிறேன். அப்புறம் கேமராமேன் தம்பியை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதாவது சட்னி சாம்பார் அப்படின்னு ஒரு படத்தில் இனி கருப்பழகியாக அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தார். திடீர்னு நானே பார்த்தேன், இது நம்மளா இல்லை வேறு யாருக்கும் டூ போட்டு நடிக்க வச்சுருக்காங்களான்னு அவ்வளோ அழகாக இனியை காமிச்சிருந்தார். அதே மாதிரி இந்த படத்தில் கூட இனி அழகாக தான் காமிச்சிருப்பார். கரெக்டாக. அதனால் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நான் பண்ணது. அப்புறம் மூர்த்தி சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நான் இன்றைக்கி இந்த ஃபீல்டில் சினிமா துறையில் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் அவர் என்னோடக்கு சினிமாவில் குருநாதர் ஐயா, ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் தான் எனக்கு முதல் வாய்ப்பு வெடிகுண்டு முருகேசன் அப்படின்ற படத்தில் எனக்கு ஒரு பெரிய, அதுவும் முதல் படத்தில் எனக்கு ஒரு பெரிய கதாபாத்திரம் கொடுத்து நடிக்க வச்ச எங்கள் காமராஜர் கூப்பிட்றாருயா அவர் அதனால் அவங்கள நம்ம வாழ்த்தணும். ஜெகன் அண்ணா, இங்கே எல்லாருமே என்னைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது தான். அண்ணானுக்கு மனைவியாக நடிச்சிருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் ஐயா உங்களை நான் கவனிக்கவே இல்லையா, நான் லேட்டாக வந்ததுனால நான் வேலையில் யார் இருக்காங்கன்னு பார்க்காம விட்டுட்டேன், மன்னிச்சிருக்கையா. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆட்கள் இருக்கிற இடத்துல நான் நின்று பேசுகிறது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, ரொம்ப சந்தோஷம். சில காரணங்களால் நான் தான் முதல்ல உட்கார்ந்துருக்கணும், சில காரணங்களால் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. எல்லோரும் பெரிய மனசு வச்சு மன்னிச்சிருங்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. விமல் சார் கூட நான் மாப்பிள்ளை சிங்க விலங்கு இப்படி வரிசையாக பண்ணிகிட்டே வரேன், தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும். அவர் பெரிய நன்றி. நட்டி சாரோட தான் நான் பண்ணியிருக்கேன். நட்டி சார் ஒரு சீனில் நான் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா
ஆப்போசிட் அவங்க நடிக்கும் போது எப்பயுமே ஒரு ஆக்டர் நடிக்கும் போது நடித்து முடிச்ச பிறகு தான் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்வாங்க. ஏன்னா அந்த கான்சியஸ் போயிடக்கூடாதுன்ட்டு. சார் வந்து நான் நடிச்சுட்டே இருக்கும்போது பாதியில் சொல்கிறார், நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க, இது இன்னும் நல்லா பண்ணுங்கள், மெருகேற்றுங்க அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது, ரொம்ப பெருமையாக இருந்தது. நட்டி சாருக்கு பெரிய நன்றி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம சரவணன் சார், ஜெகன் சார், மூர்த்தி சார், மாஸ்டர், இமான் சார் சொல்லவே தேவையில்லை. சாங் நீங்கள் கேட்டீங்க, அவ்வளோ பாண்டிமுனி அவ்வளோ வைப்பாக இருந்துச்சு. அவருக்கும் பெரிய ரொம்ப நன்றி. ஒளிப்பதிவாளர் அவரை ரசித்து எடுத்தார் நான் நடிக்கும் போது தான், அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இது ஏன் நான் சொல்லிக்கிறேன்னா, என் கேரக்டரை ரிவீல் பண்ண முடியாது. இந்த கீழேயே கேட்டார், ஏதோ ட்ரெய்லரில் இல்லை நீங்கள் என்ன போஸ்டரில் இருக்கீங்க அப்படின்னு. அது மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு டேரக்டர். அது நீங்கள் படமாக பாருங்கள். நான் ஆசைப்பட்டு வந்த கேரக்டர், நான் இங்கே ஆசைப்பட்டு வந்த கேரக்டர் அதுதான். நீங்கள் அந்த படமாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி ஆர்டிஸ்ட் பட்டாலுமே நிறையா, நீங்கள் நரேன் சார், பாலசரவணன் சார், நிறையா பேர் நடிச்சிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப கமர்ஷியல் ஹிட் ஆகணும். இப்போதைக்கு என்னால் அது மட்டும் தான் சொல்லிக்க முடியும். நன்றி. கதாநாயகி இவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி. தேங்க்யூ.